ஸோ நம்ம பேசுறோம் இல்லைங்களா? நம்ம பேசுறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யறோம் சொல்லுவாங்களா? சிந்திக்கிறோம். வெரி குட். ஆனா சிந்திச்ச மாதிரி பேச முடியுதா? முடியவே சிந்திக்காத ஒன்று பேசுறாங்க இல்லையா? ஸோ வாழ்க்கைங்கிறது ஒரு பதில் வந்து நம்ம இஷ்டப்பட வாழலாம். சரி, இப்போ நீங்க வந்து பிளட் டெஸ்ட் பண்றோம் இல்லைங்களா? பிளட்ல என்னென்ன டெஸ்ட் பண்றோம்? லட்சக்கணக்கான டெஸ்ட் இருக்கு இல்லையா? பிரச்சனை பெருசா டெஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கும். அது மாதிரி நம்ம லைஃப் டெஸ்ட் பண்றது பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? லைஃப் டெஸ்ட் பண்றது இப்படிங்கிறது எப்ப ஆரம்பிச்சு தெரியுங்களா? 1879லயே டாக்டர் வூண்ட் அப்படிங்கிறவங்க தான் கண்டுபிடிச்சாரு வாழ்க்கையை வந்து அளக்க முடியும்னு சொல்லி. மட்டன் சாப்பிட்றவங்களா கொலஸ்ட்ரால் ஏறுறது இல்லை ரைட்டுங்களா? நிறைய பேர் மட்டன் சாப்பிட்றவங்களுக்கு ஏறதே கிடையாது. ஆனா மட்டனே சாப்பிடாதவங்களுக்கு கொலஸ்ட்ரால். அப்போ வாட் இஸ் இது என்ன ரீசன்னா, உங்க வாழ்க்கையில இந்த 4 விஷயங்கள் இருக்குல்ல, கல்வி, பொருளாதாரம், சமூக நலம், இந்த 4 பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா, அதாவது நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, குழந்தை படிக்கலன்னு எழுத இருக்க முடியுமா? முடியாது. நீங்க உங்க லைஃப் நல்லா ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் சமுதாயத்தில் அந்தஸ்தில் இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்லைங்களா? இந்த மாதிரி 3ல வரக்கூடிய பிரச்சனைகள் தான் உங்க லைஃப்ல வந்து ரத்தத்துல மாறுபாடு ஏற்படுத்தும். அப்ப இந்த 3க்குமே வந்து யாராவது கன்சல்டன்சி இருக்குது, ஏதாவது இருக்குன்னு இதுவரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்களா? சொல்றது எங்கேயா சொல்லிருக்காங்களா? சொல்லிருக்க மாட்டாங்க. ரத்த அழுத்தமா மருந்து சாப்பிடும், சுகரா மருந்து சாப்பிடும். ஆனா எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கு. மன அழுத்தம் எப்படி யாரும் அடுத்துறாங்களா? இந்த 4ல ஏற்பட்ட குறைபாடுகள் தான் உங்க வாழ்க்கையை மாத்துது. அதனால வந்து இந்த 4ல உள்ள சிக்கல்களை சரியாயிட்டோம்னா நீங்களும் ஆரோக்கியமாக வாழ முடியும். தெரியுங்களா? உதாரணத்துக்கு வந்து நீங்க குழந்தைகளை பாக்குறீங்க, குழந்தைங்க நீங்க நினைச்ச அளவுக்கு முன்னேறல, நம்ம நிம்மதியா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. சரி, அதே மாதிரி குழந்தைங்க நம்ம சொல்றத கேட்கறதுல அவங்க சொல்றத நம்ம கேட்க வேண்டியது, நிம்மதியா இருக்க முடியுமா? இல்லைங்களா? நீங்க அப்படிதான் இருக்குது. யாராவது ஏதாவது சொன்னீங்கன்னா, டேடி நீங்க ஓல்டு 60 இல்லைங்களா? பூமர் இல்லைங்களா? இப்படி எல்லாம் சொல்லி அவங்கள இக்னோர் பண்றது கிடையாது. ஆக்சுவலா இன்னைக்கு நடக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, நிறைய பேர் சாதாரண அவங்களால வந்து பணம் கட்டி யாரோ கொடுத்தா வாழ முடியல, சுயமா சம்பாதிச்சு சுயமா ஒரு பிரச்சனையை சமாளிக்க முடியதில்லை. தெரியும், உளவியல் ஆரோக்கியம் குறைவுக்கு என்ன காரணம்? நம்ம அவங்களை எந்த வகையிலுமே வந்து நம்ம கஷ்டப்படவே இல்லையா? இல்ல கஷ்டப்படுறதுக்கு அலோவ் பண்ணிக்கணும் இருந்திருக்கணும். ஆனா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க? நீ கஷ்டப்படுற மாதிரி உன் பையன் கஷ்டப்படக்கூடாது. இதுதான் சார், இதுதான் வந்து ஒரு கால் என்னன்னா, 21 நாள் ஏதாவது பிராக்டிஸ் பண்ணா சரியாயிடும். அவங்க கேட்கிற வயசு எவ்வளவு? 50 வயசுல 21 நாள் பிராக்டிஸா சரியா சொன்னா சரியாயிடும். எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி நான் உங்களுக்கு திருப்பி கேட்டேன். அப்ப 24 நாள் மட்டும் படிச்சிருங்க, 21 நாள் மட்டும் படிச்சிருங்க, படிக்க வேண்டியது. அப்போ உங்களுக்கு ஜாப்பனீஸ் தெரியுமா? 21 நாள் மட்டும் படிங்க, படிக்க வந்துருமா? இல்ல வராது. அப்புறம் எப்படி சொன்னாங்க? இல்ல அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. அப்படி சொன்னது தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நீங்க ரைட்டா நம்ம யாருடைய தப்பு இல்லைங்களா? சோ இந்த மாதிரி நிறைய ராங் கான்செப்ட் இருக்கும். சோ அதனால வந்து நீங்க இனிமேல் வந்து ஹாப்பியா இருக்கு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னாவே உங்களுடைய நோய் சுத்தமா வராது. நோயை தடுக்கிறதுக்கு நீங்க எந்த மருந்து தேவையில்லை, மெடிசின் ஆஃப் ஹெச்டி, அதாவது ஹாப்பினஸ் டே. ஓகேங்களா? நீங்க சந்தோஷமா இருக்கணும் வேண்டாமா? அட்வைஸ் அப்படி பண்ணிருக்கணும். உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல, இப்ப லேட்டஸ்டா என்ன அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. நீ யார் வச்சு கேட்காது, உனக்கு என்ன தோணுதோ அதை செய், யுவர் சாய்ஸ். அடுத்தவங்க சொல்றது கேட்காது. இப்ப இவனுக்கு என்ன மனசுக்கு தோணும்? எது வேணாலும் செய்யும். டாக்டர் வந்து இது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அது என்ன சொல்றது? நீ சாப்பிட வந்து படு என்ன நடக்குது? ஸோ இந்த அட்வைஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து நமக்கு தப்பான விஷயம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் நீங்க மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அதனால நீங்க இனிமேல் என்ன செய்யணும்? அட்வைஸ் பண்றதை தவிர்த்துக்குங்க. உங்க குடும்ப ரிலேஷன்ஷிப்ல வந்து தேவையில்லாம விஷயங்களை எப்படி கலந்துக்கிறது, அவங்களுக்கு வந்து உங்களுடைய பிரச்சனையை சொல்றது நீங்க தவிர்த்துக்கணும். அடுத்த ஒரு கேள்வி, இப்படிலாம் இருந்தா வாழ முடியுமா? சந்தோஷமா இருக்கணுமா? வாழ முடியுமா தான் கேள்வி. சந்தோஷமா தான் இருக்கணும். வாங்குறதுங்கிறது எப்படியாவது வாழலாம். உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள், அதாவது குடும்பம் சார்ந்த செலவுலாம் வந்ததுன்னா ஆக்சுவலா கடன் வாங்குறத தவிர்த்துக்கணும். மீனா கடன் வாங்குறது மட்டும் இல்லாம கடன் வாங்கி மொய் வைக்கணும் ஒரு பழக்கம் இருக்கு பாத்தீங்களா? அதை வந்து நீங்க தவிர்த்துங்க. ஆனா இப்போதைக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா சில விஷயங்கள் அடிப்படையில் தான் நமக்கு தெரியும். தலைவலி வந்தா தான் தலைவலியே தெரியும். அதனால வந்து பினான்சியல் கமிட்மெண்ட் பொறுத்தவரை வந்து நீங்க ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க.
நீங்க மேக்ஸிமம் கடன் வாங்குறத தவிர்த்துங்க. உங்களுக்குள்ள இருக்கிறத மட்டும் நீங்க டெவலப் பண்ணிட்டு வந்தீங்க, இன்னும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா வரணும். புதிய நட்புகளை தேடுங்க. புதிய ஃப்ரெண்ட்ஸ், நியூ ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களை தேடணும். அது இந்த பழைய நண்பர்களோடே வாழ்ந்தீங்கன்னா பழைய கதையே சொல்லி சொல்லி நம்ம என்ன ஆயிருவோம், மழுங்கிடுவோம். அட விடப்பா, இதெல்லாம் அப்படித்தானப்பா இருக்கு அப்படிமா. இல்லையா, வீட்டுல ஒரு பிரச்சனை சொன்னீங்கன்னு நானும் தான் ரயிலையும் விட்டு கொடுப்பேன், நீ இப்படி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி என்ன நம்மளைய தூண்டி விட்டுருவாரு. அதனால நீங்க புது ஃப்ரெண்ட் கிட்ட பழகையில நம்ம தான் அந்த இடத்துல எங்க தப்பா இருக்கும், நம்மளால ஏன் அங்க பழக முடியும்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால நீங்க வந்து எங்க இருக்கணும் இதை ஃபாலோ பண்ணணும். ஓகே. அதே மாதிரி மன நெருடல், தூக்கமில்லை. தூக்கமில்லைங்கிற காரணம் என்ன சார் சொல்லுங்க. அதாவது வந்து நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு மனுஷன் வாழறது எதுவும் தெரியுங்களா, உடம்புலயே அல்ல. நல்லா தெரிஞ்சுங்க, உடம்புல உயிரோடு இருக்கிறது. வாழறதுங்கிறது என்னன்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுடைய சிந்தனையில தான் இருக்கு. உங்களுடைய சிந்தனை. நாங்க திங்கிங் லேப்னு வச்சிருக்கோம். தூக்கம் வராததுக்கான அவங்க சிந்தனை என்னங்கிறத கண்டுபிடிச்சு அவங்கள நாங்க ஒரு 3 மந்த்ல வந்து மருந்து இல்லாத முறையில் தூங்க வச்சிருக்கோம். ஏன்னா அந்த சிந்தனை எங்கெங்கயோ ஓடி இருக்கும். நைட்டு படுத்தா காலையில எந்திரிச்ச மாதிரியே இருக்காது, அல்லது தூங்குன மாதிரியே இருக்காது. இருக்கு பாத்தீங்களா இல்லையா, கண்ணெல்லாம் தகதல்னு எரியும். சோ இது காரணம், நீங்க உடல் வந்து தூங்கி இருக்குது, மனசு தூங்கல. இதுதான் வந்து பிரச்சனை. அதுதான் நாங்க வந்து திங்கிங் லேப்னு வச்சிருக்கோம். அவங்களுடைய ஒவ்வொரு சூழலையும் கண்டுபிடிச்சு மாத்த அவங்களுடைய சொல்ல முடியாது. ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய மனசுல வந்து நிறைய குற்ற உணர்வுகள் எங்கேயாவது நடந்ததா இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண, அதெல்லாம் கிளீன் பண்ணிக்கலாம்ன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம உடல்ல வாழ்றதுக்கு மனசுல தான் வாழ்றோம். அந்த மனசுல என்ன இருக்குன்னா அறிவுல தான் வாழ்றோம். அறிவுங்கிறது என்னன்னா நடந்தது, நடக்க போறது, இப்ப இருக்கிறது. இந்த 3 விஷயத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த 3ல நம்மளுடைய மனதில் உள்ள கற்பனை திட்டம் அது மாறுபடையில, அது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத போது அதுதான் உடம்புல வந்து ரத்தத்தை வந்து தூண்டி விட்டுரும். அதாவது அதிர்ச்சின்னு சொல்றோம், ட்ரூமான்னு சொல்றோம். சரியா, இது என்ன பிடிஎஸ்டின்னு சொல்றோம். அதாவது என்ன, அதாவது ஒரு சில நிகழ்வுகள் வந்து நடத்த பின்னாடி அதிர்ச்சியில வந்து நினைவுகளை மாற்றி விட்டுரும். போஸ்ட் ட்ரூமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்னு சொல்லுவோம். இப்ப ஒரு பொண்ணு கல்யாணம் நினைச்சிருப்பாங்க, அல்லது பையனுக்கு கல்யாணம் நினைச்சிருப்பாங்க, அல்லது ஏதோ நினைச்சிருப்பாங்க. அந்த சமயத்துல மாறுபடையில அவங்க நினைவு குறைஞ்சு போயிடும். அப்ப அது என்ன தெரியுமா, இன்னும் கடைசியிலிருந்து எடுத்து வந்துடும், இல்லைன்னா முன்னாடி எடுத்து வந்துடும். அப்ப அவங்களோட நாங்க வந்து நிறைய வந்து ஒன்றே ஒன்னா அவங்களுடைய சிந்தனை வெளியில் கொண்டு வரது கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ணிகளை மட்டும்தான் அவங்கள வெளியே எடுத்து வர முடியும். இது வந்து படித்தவர்கள் படிப்பாதவர்களுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே ஆளார் ஈக்குவல் தான் இல்லைங்களா. நோய்க்கு வந்து சக்கரை வியாதி படித்தவர்கள் பெறாததுக்கு தான் இல்லவே இல்லை. அதே மாதிரிதான் நீங்க வந்து மூளை நோய்ங்கிறது வேற விஷயம், பிறந்ததுலேருந்தே வரும். நமக்கு வர்றதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சுங்க சார், வாழ்க்கை பாதிப்பு. ஆக்சுவலா மனங்கிற வார்த்தையை நாங்க எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா மூளைங்கிற வார்த்தைக்குள்ள எத்தனை நரம்பு இருக்குது. அதே மாதிரி நாங்க வந்து கண்டுபிடிச்சதுன்னா, அதாவது மனம் என்பது அறிவினுடைய தொகுப்பு. மனம்ங்கிறது அறிவுடைய தொகுப்பு. அறிவு எதுல தொகுப்பு? கண்ணில் பார்க்கிறோம், காதுல கேட்கிறோம், தொட்டு உணர்றோம், அப்புறம் முகத்தில் உணர்றோம். இது சம்பந்தப்பட்ட விஷயம் தான். சரிங்களா? அப்ப இது வரக்கூடிய இதோட முரண்பாடுகள் தான் நம்ம ஒரு மனிதனை வந்து முடக்கிடுன்னு கண்டுபிடிச்சோம். ஒரு மனிதனுக்கு நோயே கிடையாது. நோயே, ஏன்னா நோய் வந்துருச்சுன்னு அடையாளம்னா ஒரு பிறவியிலே நோய் வந்துடும். அப்படிலாம் யாருக்கு பிறவியில் நோயே கிடையாது. அப்ப வருதுன்னா வாழ்க்கை அழுத்தங்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால நீங்க வந்து இனிமேல் உங்களோட வாழ்க்கையை எப்படி பார்க்கணும், புதிய கண்ணோட்டத்துல பாருங்க. அதே மாதிரி எந்த விஷயத்தையும் வந்து புதிய கண்ணோட்டத்தோட பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை அற்புதமா மாற்றும். நீங்க வந்து ஒரு மிகச்சிறந்த மனிதராக மாற முடியும். டைகிராஃபின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. டைகிராஃபியானா நிறைய பேருக்கு எழுதுறது பிடிக்காது. இப்போ வரக்கூடிய புதிய ஸ்டாஃப்களுக்கு நிறைய பேருக்கு எழுத பிடிக்க மாட்டேங்குது. தெரியுமா உங்களுக்கு? எழுத தெரியாது. கரெக்ட், எழுத தெரியாது. ஏன்னா எழுத பிடிக்காது. ஏன் எழுத பிடிக்காது? எழுதி பழக்கம் இல்லை. ஏன் பழக்கம் இல்லை? அதான் பிடிக்காது இல்லைங்களா? சோ டைகிராஃபியா. அதே மாதிரி சிலருக்கு டைகால்குலேஷன் கணக்கு வராது நிறைய பேருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து ஆன்சர் தெரியும், வெளியே சொல்ல தெரியாது. பாத்தீங்களா? டைப்ரேஷன் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணி வர்றது கிடையாது. அவங்களுடைய இயல்பு தன்மையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. அதை மாற்றி அமைத்தோம்னா நிச்சயமா பண்ண முடியும். ஓகேங்களா? நாங்க 3 தலைமுறை பார்க்கிறோம். அதாவது ஒருத்தர் வருவாங்க, ஒரு கன்சல்டேஷன், அதாவது கார்பரேட் கம்பெனியில வந்து டெவலப் ஆகிருக்கு, கம்பெனி டெவலப் பண்றதுக்கு, அந்த ப்ரொஃபஷனல் வெளியில் வர்றதுக்கு இங்கே வருவாங்க. நாங்கள் ஒரு 6 மாசம் 7 மாசம் கன்சல்டேஷன் கொடுத்த முன்னாடி
எங்க அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு 70 வயசுல இருப்பாங்க. அவங்களுக்கு முதுகுல் வலி, முழங்கால் வலி, எல்லா டாக்டரை பார்த்தா கழுத்து வலி, எதுவுமே நல்லா இல்லை. ஆனா டாக்டர் பார்த்தாலும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்க எல்லாம் கண்டுபிடிச்சு பார்த்தோம்னா அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்து. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, சரி எங்க பேத்திக்கு ஒரு பிரச்சனை இருக்குமாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 3 தலைமை பார்க்கல 3 பேத்துக்குள்ள ஒரு லிங்க் இருக்கிறத கண்டுபிடிப்போம். 3 பேத்துக்குள்ள ஒரே ஒரு லிங்க் இருக்கு. என்ன லிங்க்னா இந்த கேரக்டர் மாறிட்டே வருது. ஸோ அதனால நிமோனிக் ஃபோபியான்னு ஒன்று இருக்கு. என்ன சிலருக்குலாம் வந்து ஒரு புதிய இடத்தை பார்த்தாலோ அல்லது பழைய இடத்தை பார்த்தாலோ அந்த இடத்துக்கே போகிறதுக்கு பயந்துக்குவாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. பழைய அந்த மாதிரி பேச்சுக்களை கேட்கறவங்களே பயந்துப்பாங்க. இன்னைக்கு வந்து இந்த பாசிட்டிவ் நம்ம சொல்லி கொடுத்தாங்க பாருங்க, அது எல்லாமே நெகட்டிவ். பாசிட்டிவ்னா என்னன்னா சாதகமானது மட்டுமே பேசுறது. திருடுறது மட்டும்தான் சாதகம், அப்படித்தானே? அவனுக்கு பாசிட்டிவ். திருட்டு கொடுக்கறது நெகட்டிவ் இல்லைங்களா? இப்போ ஸ்கூல்ல என்ன சொல்லிட்டாங்க, பாசிட்டிவா பேசுன்னு சொல்லி இப்ப அந்த பசங்கனால வந்து அவனுக்கு பிடிக்காத ஒண்ணு பேசினா அவனால தாங்க முடிய மாட்டேங்குது. அதனால ஒரு விஷயம் எடுத்துக்க முடிய மாட்டேங்குது. நேரத்தோடு இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறதே தப்பு. எங்களை பொறுத்தவரை என்ன சொன்னா உண்மையிலே ரியாலிட்டி, உண்மைத்தன்மை தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அப்போ உண்மைத்தன்மையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ முடியும். அந்த பாசிட்டிவ்ங்கிறத வந்து சாதகமா சொல்லணும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுறதுதான் சாதகம். ஆனா அவங்களால வந்து உண்மைத்தன்மையை எடுத்துக்க முடியாது. நம்ம நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம பேச்சு, இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க பேசுறத அவங்க கரெக்டா புரிஞ்சுக்காம சொல்லவே முடியாது. நிறைய ப்ராப்ளங்கள் வர்றது வந்து நம்ம நினைச்சிருக்கோம் இப்படித்தான் சொல்லுவோம். ஆனா அவங்க வந்து அப்படி கிடையவே கிடையாது. பெண் குழந்தைக்கு முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி திருமண ஆலோசனைங்கிறத கொடுத்து அந்த பெண் வந்து அவங்கள எப்படி சமாளிக்கணுங்கிற சரியான விஷயத்தை கொடுத்துட்டோம்னா உளவியல் ரீதியில அந்த குழந்தை எங்க வேணாலும் சமாளிச்சிடும். ஏன்னா நாங்க பார்க்கறது வந்து MD படிச்சவங்க, MS படிச்சவங்க, டாக்டர் படிக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட், குடும்ப முரண்பாடு இருக்குது. அதாவது பெண்ணுக்கு வந்து நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா, படிச்சுட்டா அறிவு வந்துருந்தது, படிச்சுட்டா சிலபஸ் தான் ஒரு அறிவு வருது. சரிங்களா? மனசுக்குள்ள எண்ணம் இருந்தா நேரம் இருக்கும். எண்ணம் இல்லைன்னா எதுவுமே இருந்தாலும் நாங்க என்ன செய்யறோம்னா, சார் சொல்றேன், நாங்க கார்ப்பரேட் பிசினஸ் போறோம்னு வச்சிருக்கோம். ஒரு பெரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போக்கு, கார்ப்பரேட்னா பெரு நிறுவனம் அர்த்தம். ஆனா நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, தப்பு நினைச்சுக்கலாம். ஆக்சுவலா வந்து நீங்க 10th இந்த பாடம் இருக்கு. என்ன பாடம்னா, அதாவது 3 விஷயங்கள் வந்து உலகத்துக்காக. அதாவது விவசாயிங்க வந்து ஒரு கார்ப்பரேட் தன்னுடைய சொந்த நிலத்தை பிறருக்கு உழைக்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறதுக்கு பேர் கார்ப்பரேட்னா கூட்டு நிறுவனம் அர்த்தம். ஆனா நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, கொள்ளையடிக்க நிறுவனம் சொல்லிட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னா, குளோபலைசேஷன் சொல்லக்கூடியதான் கொள்ளையடிக்கிறது. குளோபலைசேஷன் அப்படின்னா ஒவ்வொரு என்னோடது சொல்லும். சரியா? இது 10th பாடம். அதுக்கடுத்து வந்து காலனைசேஷன் ஒண்ணு இருக்கு. இது 10th சப்ஜெக்ட்ல பாடமா இருக்கு. காலனைசேஷன்னா இன்னொரு மக்களை கொண்டு வந்து இங்க உட்கார வச்சு இதுதான் இவங்களுதுன்னு சொல்லிடுறது. இம்பீரியலிசம்னா நீ செய்ய, நான் சொல்றத கேளு, இதுதான் பாடம். இது 10th பாடம். ஓகே, அப்ப பெருநிறுவனம் அப்படிங்கிறது, பெருநிறுவனத்துக்கு போறதுக்கு வந்து ஏன் இன்னைக்கு வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்கிறது பார்த்தோம்னா, அவங்களுக்கு நிறைய அந்த பெருநிறுவனம் சார்ந்த தொடர்பு படிச்சிருப்பாங்க. நான் சொல்றது வந்து MPBS படிச்சுட்டு நீங்க வேலைக்கு போகாதுன்னு நாங்கள் பார்த்துட்டு சார். எங்க கன்சல்டிங் இருக்காங்க, MPBS முடிச்சுட்டு வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. முடிச்சு 10 வருஷம் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. வேலைக்கு போட மாட்டதல்ல, லேர்னிங் அப்படின்னா கற்றல்ல வந்து ஒன்று வந்து ரீடிங், ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நிறைய காம்பனன்ட் இருக்கு. அந்த காம்பனன்ட் ஒன்னொன்னா வேலை செய்யலான்னு பார்த்து அவங்களுக்கு டெவலப் பண்ணணும். நாங்கள் வந்து கவுன்சிலிங்கும் அட்வைஸும் பண்ணுறது முடியாது. அதே மாதிரி திருமணம்னா, திருமணத்துக்கு வந்து அந்த ஒரு பொண்ணுக்கு என்ன தேவை, பையனுக்கு என்ன தேவை, பையனுக்கு என்ன தேவை, எப்படி அவங்க கிட்ட புரிஞ்சுக்கணும், எப்படி பேசணும். அந்த பொண்ணு வந்து எல்லாம் நம்ம வீட்டில் இருக்க பொண்ணு வந்து நம்ம சொன்னா கேட்டுக்கோங்க. ஆனா அடுத்த வீட்டுக்கு போச்சுன்னா அந்த பொண்ணு அடுத்தவங்க சொன்னது கேட்டுதான் செய்யணும். அப்ப அந்த பொண்ணுனால ஏற்றுக்க முடியாது.